இஸ்ரேல் காசா மோதலையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய அரசியலையும் திருப்புமுனை ஏற்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களில் பதிவாகியிருக்கு. 6 பணைய கைதிகள் சடலங்களாக மீட்கப்பட்டதுக்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் புரட்சியே இப்போ வெடிச்சிருக்கு. இதுவரைக்கும் பல போராட்டங்களை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ நடத்தப்படுறது போராட்டம்ன்றதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியாக அது வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. 3 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை பகுதி அளவில் UK தடை செஞ்சிருக்கு. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மேலே நேரடியாக விரல் நீட்டி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அப்படியா இருந்தால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாரான்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏற்படுது. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். போன அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் காசா போர் தீவிரமடைஞ்சிருந்தது. இந்த போரில் இதுவரைக்கும் காசாவை சேர்ந்து 40,000க்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் 97 பணைய கைதிகளை மீட்க வேண்டியிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த 97 பணைய கைதிகளையும் 33 பேர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுது. இந்த மாதிரியான பணைய கைதிகள் சம்பந்தமான விஷயம் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்தே ஒரு மிகப்பெரிய தலையடியை ஏற்படுத்தி இருக்கு. இதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த கிழமை பதிவாகுது. 6 பணைய கைதிகள் சடலங்களா ஒரு டனல்ல இருந்து சுரங்க பாதைக்குள்ள இருந்து சடலங்கள் மட்டும் மீட்கப்படுது. இது இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி சடலங்களா மீட்கப்பட்டவர்கள்ல ஒரு நபர் இஸ்ரேலிய அமெரிக்கர் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்க அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் மிகப்பெரிய ஒரு தலையீடு ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமா இது பதிவாகி இருக்கு. இந்த மாதிரி 6 பணைய கைதிகள் சடலங்களாக மீட்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய பல பகுதிகளிலையும் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருது. இரவு பகலாக போராட்டங்கள் நடத்தப்படுது. இதுக்கு முதல்லையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த மாதிரியான பல போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாரு. அந்த சவால்களை எல்லாம் அவர் தாண்டி இருக்கிறார் என்று சொல்லி வச்சுக்கொண்டாலும் கூட இப்போ தொடர்ச்சியாக 3வது நாளாக நேற்றும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்துக்கு பல தொழிற்சங்கங்களும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்கன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். வேலை நிறுத்த போராட்டம் கூட நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மேல கடுமையான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் நலனுக்காகத்தான் அவர் செயற்படுறாரே தவிர பணைய கைதிகளை மீட்கிறதுக்கும் இல்லாட்டி இஸ்ரேல் நாட்டை முன்னிறுத்தி செயற்படுறதுக்கு பதிலாக தன்னுடைய அரசியல் தேவைக்காக அவர் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களால முன்வைக்கப்பட்டிருக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கும் போலீஸுக்கும் இடையில சில வன்முறை சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. நடத்தப்படுற போராட்டம்ன்றது வன்முறையா மாறி அது மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை வெடிக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் கூட அரசியல் விமர்சகர்களால தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு வருது. இந்த மாதிரி போராட்டங்கள் ஒரு தீவிரத்தன்மை எட்டினதுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பொதுமக்கள்கிட்ட பகிரங்கமாகவே மன்னிப்பு கோரியிருக்கிறாரு. பணைய கைதிகளை என்னால் மீட்க முடியாமல் போயிருந்தது. இந்த 6 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்ற விஷயத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றதை இந்த அவருடைய கருத்து வெளிப்படுத்தி இருக்குன்னு சொல்லியும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஹமாஸ் இயக்கம் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. ஒரு பேச்சுவார்த்தை மூலமா போர் நிறுத்தம் எட்டப்படாத பட்சத்தில் உங்களுடைய உறவினர்கள் பணைய கைதிகள் சவங்களா பிணங்களா தான் நாட திரும்புவாங்கன்ற விஷயத்த ஒரு எச்சரிக்கையா ஹமாஸ் இயக்கம் அறிவிச்சிருந்தது. ஹமாஸ் இயக்கம் முன்வைக்கிற பேச்சுவார்த்தை நடத்தப்படும், போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் என்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட அதுக்கு சாத்தியம் இல்லை என்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்க முடியுது. ஹமாஸ் இயக்கம் முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, எகிப்து பகுதியோட இருக்கக்கூடிய எல்லையில காசா எகிப்து எல்லையில இருக்கக்கூடிய பிலடெல்பி கொரிடோர் என்று சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு பிரதேசம் இருக்கு. ஒரு 14 கிலோமீட்டர் நீளமான பிரதேசம். இதை ஹமாஸ் இயக்கம் போன மே மாதத்திலிருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அந்த பிலடெல்பி கொரிடோர் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறணும் என்ற கோரிக்கையை ஹமாஸ் இயக்கம் தொடர்ச்சியா முன்வச்சு வருது. ஆனாலும் கூட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு திரும்பவும் தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயம், அந்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்காது, தொடர்ச்சியா ராணுவம் அங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்ற விஷயத்தை பெஞ்சமின் நெட்டன்யாகு அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா மக்கள் தொடர்ச்சியான ஒரு கடுமையான அழுத்தத்தை
இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கும் அரசாங்கத்துக்கும் விடுத்து வாரதை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உள்நாட்டுக்குள்ளேயும் இஸ்ரேல் பிரதமர் சந்திச்சிருக்கிறாரு. வெளிநாட்டிலையும் சில அழுத்தங்கள் அவருக்கு தொடர்ச்சியா முன்வைக்கப்படுறதை பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பா யூகே அரசாங்கம் வந்து மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை இந்த திங்கட்கிழமை அறிவிச்சிருந்தது. யூகேல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். லேபர் கட்சி, தொழிற்கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகள் வந்து நிறுத்தப்படலாம் என்ற மாதிரியான எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. அதுல மிக முக்கியமான விஷயம் மக்களோட வரிப்பணம் வீண் விரயம் செய்யப்படுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மனித உரிமை மீறலா இது கருதப்படலாம் என்ற மாதிரியான அச்சம் காரணமாகவும் இந்த ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு யூகே புதிய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாவே முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது. அதிலும் குறிப்பா அண்மையில வந்து இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு கியர் ஸ்டாமர் சந்திச்ச முதலாவது சவால் என்று சொன்னா யூகேல பல இடங்கள்லையும் மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. ஒரு கொலை சம்பவம், கத்திக்கூத்து சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரியான வன்முறைகள் வெடிச்சிருந்தது. இது உள்நாட்டுக்குள்ள ஏற்பட்ட வன்முறை சம்பவமா இருந்தாலும் கூட இதுக்கு பின்னால இஸ்ரேல் குளிர் காஞ்சி கொண்டிருக்கு. இஸ்ரேல் இதை பின்னண்டு வழி நடத்துது என்ற மாதிரியான கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டதை பார்க்க முடியுது. அப்படி இலங்கையில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் மற்ற நாடுகள் அதுக்கு பின்னால் இருக்கலாம் என்ற மாதிரியான சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரி தான் யூகேல ஒரு வன்முறை சம்பவம் பதிவானதுக்கு பிறகு அதுக்கு பின்னால இஸ்ரேலினுடைய தலையீடு இருக்கலாம் என்று சொன்ன ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த வன்முறை சம்பவங்களை வந்து தீவிரப்படுத்தணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலையும் இஸ்ரேல் சில முயற்சிகளை முன்னெடுக்குது என்ற குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் போன திங்கட்கிழமை யூகே அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற 350 வகையை சேர்ந்த ஆயுதங்கள்ல இருந்து 30 வகையான ஆயுதங்களுக்கு ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இது வந்து காசா போர்லையோ இல்லாட்டி இஸ்ரேலினுடைய பாதுகாப்புலையோ பெரிய தாக்கத்தை செலுத்தாது என்ற விஷயமும் சொல்லப்படுது. என்னதான் இந்த 30 ஆயுதங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாட்டி தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இஸ்ரேலோட நாங்கள் தொடர்ச்சியா இருப்போம், இஸ்ரேலினுடைய பாதுகாப்புல இது பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தாது என்ற விஷயத்தையும் இஸ்ரேலினுடைய யூகேனுடைய பாதுகாப்பு செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. பொதுவா இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என்னன்னு சொன்னா இப்ப காசாவில் தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறது F-35 ஜெட்கள் என்று சொல்லப்படுது. இதனுடைய பாகங்கள் வந்து யூகேல தயாரிக்கப்படுது. ஆனா இப்ப தடை விதிக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் வந்து இந்த F-35க்கு தடை விதிக்கப்படல. இதை தவிர சில போர் விமானங்களுக்கும் ட்ரோன்களுக்கும் ஹெலிகாப்டர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கிற நேரத்தில் வந்து இஸ்ரேல் மற்ற நாடுகளிலிருந்து ஆயுதங்கள் இறக்குமதி செய்கிற நாடுகளினுடைய பட்டியல் எடுத்து பார்க்குற நேரத்தில் யூகே வந்து அதில் முன்னிலையிலே இல்லை. வெறும் 1% ஆயுதங்களை மட்டும்தான் இஸ்ரேல் யூகேலேருந்து இறக்குமதி செஞ்சு கொண்டிருக்கு. அப்போ இராணுவ ரீதியான ஒரு மிகப்பெரிய பாதகமான விளைவுகளை வந்து இஸ்ரேலுக்கு இந்த தீர்மானம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு. ஆனாலும் கூட யூகே அரசாங்கத்தினுடைய இராணுவ ரீதியான தீர்மானமாக இல்லாமல் இது வந்து ஒரு விதமான அரசியல் ரீதியான நிலைப்பாடு என்ற கருத்து முன்வைக்கப்படுது. இது முதல் கட்ட ஆரம்பம் என்று சொல்லப்படுது. இதுக்கு பிறகு இன்னும் சில தீர்மானங்களை கூட யூகே அரசாங்கம் எடுக்க முடியும் என்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. என்னன்னு சொன்னா யூகே அரசாங்கத்துக்கு மேல இப்ப லேபர் கட்சியினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் மேல வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது போதுமான தீர்மானம் கிடையாது, இதுக்கு மேலையும் அரசியல் ரீதியான சில நிலைப்பாடுகள் எடுக்கப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் அழுத்தங்கள் கூட தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு வரதை பார்க்க முடியுது. இன்னும் ஒரு பக்கம் சர்வதேச மன்னிப்பு சபையும் சொல்லியிருக்கிற விஷயம் இப்ப விதிக்கப்பட்டிருக்கிற பகுதி அளவான தடைன்றது போதுமானது கிடையாது, இதுக்கு மேலேயும் சில தீர்மானங்களை யூகே அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கும் என்ற மாதிரியான அழுத்தங்கள் மனித உரிமை அமைப்புகளாலேயும் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டு அழுத்தத்தையும் கூட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த நாட்களில் சந்திச்சிருக்கிறாரு. இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு பெஞ்சமின் நெட்டன்யாகு அதை வந்து கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இந்த தீர்மானம் மூலமா ஹமாஸ் இயக்கம் பலப்படுத்தப்படுமே தவிர வேற எதனையும் அடைஞ்சு கொள்ள முடியாதுன்ற மாதிரியான கருத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. குறிப்பா இது ஒரு வெட்கக்கேடான தீர்மானம் என்ற பகிரங்கமான ஒரு கருத்தையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு யூகே அரசாங்கம் மேல ஒரு விமர்சனமா முன் வச்சிருந்தாரு. இது யூகே அரசாங்கத்தினுடைய தீர்மானம். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய தீர்மானம் இல்லாட்டி நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கூட அமெரிக்காவிலையும் கடுமையான அழுத்தங்கள் இப்ப மக்களாலையும் முன்வைக்கப்படுது, அரசியல் ரீதியிலையும் முன்வைக்கப்படுது. என்று சொன்ன இந்த மீட்கப்பட்ட 6 பணைய கைதிகளினுடைய சடலங்கள்லையும் 26 வயதான இஸ்ரேலிய அமெரிக்கர் ஒருத்தரும் சடலமா மீட்கப்பட்டிருக்கிறார் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து ஒரு கேள்வி ஊடகவியலாளரால கேட்கப்படுது.
இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பணைய கைதிகளை மீட்கிறதுக்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கிறாருன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா என்ற கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் நம்பல என்ற விஷயத்தை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் சொல்றாரு. ஜோ பைடன் பெஞ்சமின் நெட்டன்யாகு மேல நேரடியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறதும் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுறதுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியான அழுத்தங்களை இஸ்ரேல் மேல விடுக்கும் என்ற கருத்தும் கூட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வரதையும் பார்க்க முடியுது. இந்த கிழமையில நடந்திருக்கிற மிக முக்கியமான 3 சம்பவங்களை இந்த சம்பவங்களை சொல்ல முடியும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் உள்நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டிலையும் ஏற்பட்டிருக்கு. யூகே அரசாங்கத்தினுடைய இந்த பகுதி அளவான தடைன்றது முதற்கட்ட தீர்மானமா இருக்கும். இதுக்கு மேலேயும் சில தீர்மானங்கள் எதிர்வரும் நாட்கள் எடுக்கப்படலாம் என்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டதை பார்க்க முடியுது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவிலையும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குமா இருந்தா நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கு. அங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கிற பட்சத்தில் இதே மாதிரியான சில தடைகள் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக முடியும். இப்ப இஸ்ரேல்ல உள்நாட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற தீவிரமான போராட்டம்ன்றது 3 நாட்களா தொடர்ச்சியா போராட்டம் நடத்தப்பட்டு வருது. இந்த போராட்டம் மக்களுடைய மிகப்பெரிய புரட்சியை மாறுற பட்சத்திலையும் அது இஸ்ரேல் பிரதமருக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். காசா போர்லையும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்தத்தை பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.